ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 என்று தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன வியூகத்தில் தொகுதி பங்கீட்டை முடித்திருக்கிறார்கள் அமித்ஷாவும் பழனிசாமியும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்க இருக்கிறாங்க. வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், யார் கை ஓங்கி இருக்கு தொகுதி பங்கீட்டில்? திரு எடப்பாடி பழனிசாமி கையா, திரு அமித்ஷா கையா? நிச்சயமாக இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. கிட்டத்தட்ட பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது கடந்த காலங்களில். பட் அந்த எல்லாம் கடந்து இன்றைக்கு அவர்களை மிக குறைவான ஒரு 27 என்கிற இடம். அந்த இடத்தினுடைய பொருள்ல 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் 28. அதை விட ஒரு இடம் குறைவாக இன்றைக்கு அமலாக்கத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய, ஐடி போன்ற துறைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய, இவையெல்லாம் ஆளும் கட்சியினுடைய ஏவல் துறைகளாக மாறி இருக்கிறது என்கிற விமர்சனம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 28 விட ஒரு இடம் குறைவாக 27 இடங்கள் அப்படிங்கக்கூடிய இடத்துல நிறுத்தி இருப்பது என்பது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை ஓங்கத்தான் செய்திருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக உடன்பட்ட விதத்துல மேலும் சில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்கள் 25, அதிலிருந்து 3 கூடி இருக்கிறாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற இடங்கள் 20, 7 கூடி இருக்கிறாங்க. பாஜக சாமர்த்தியமாக பேசி 7 தொகுதிகளை வாங்கிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, அப்படி பார்க்கலாம். பட் அதை விட முக்கியமா 18% ஓட்ட காட்டினாங்களே 2024 பாராளுமன்ற தேர்தலில். கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் 2014 ஒரு கோஷம் எடுத்தாங்க பாஜக. 2 சீட்டா அது மாறுது. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், தருமபுரியில் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதுல இருந்து 10 ஆண்டுகள் கழித்து பாஜக இன்றைய வாக்கு சதவீதமாக அவர்கள் 11% காட்டியிருக்காங்க. அதுல ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் என்பது நேர் பாதியாக கூட குறையலாம். பட் அவர்கள் காட்டிய வாக்கு சதவீதம் என்பது 2024 தேர்தல் முடிவுகள்ல 18% என்பதாக ஒட்டுமொத்த அந்த அணியினுடைய வாக்கு சதவீதம், பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் 11% காட்டியிருக்காங்க. அப்ப நீங்க 11% இருக்க யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? 40 கேட்பாங்க, 50 கேட்பாங்க. யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? எல்லா புகழும் திரு அண்ணாமலைக்கா? எல்லா புகழும் திரு அண்ணாமலைக்கா? இல்ல இணக்கமா போயிடலாம் திரு எடப்பாடி பழனிசாமியோடு அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திரு நயினா நாகேந்திரனுக்கா? இந்த 7 தொகுதிகளுக்கான கிரெடிட்டை யார் கொடுக்கலாம்? இல்ல, அது நிச்சயமா நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு தான். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கரார் தன்மையை காட்டியிருக்கிறார். உங்க ஊருக்கு பக்கத்துக்காரர் இன்னொரு பூசணிக்காய் ஒளிந்திருக்கலாம். உங்க ஊருக்கு பக்கத்துக்காரருங்கிறதுனாலயா? இல்ல, இதுக்குள்ள இன்னொரு பூசணி இல்ல அப்படின்னு இல்ல, இன்னொரு பூசணிக்காய் கூட இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். ஒருவேளை எம்பி எலெக்ஷன்ல எங்களுக்கு கணிசமான எண்ணிக்கை கொடுங்க. பட் இது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடம் நோக்கி கிட்டத்தட்ட 27 இடங்கள் தான் அப்படிங்கிற இன்னொரு லாஜிக் இருக்கிறதா பாக்குறேன் சார். ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி அவருடைய பக்கத்திருக்கையில் இருந்தார். ஆனா அது கடைசி நேரத்தில் கூட்டணியை முறித்துக் கொண்டே வெளியே வந்தார். இந்த சூழல்லையே நீங்க கிட்டத்தட்ட அதிமுக இவ்வளவு சீட்டு வேணும்னு பேரத்தன்மையை கராரா காட்டியிருந்தாங்கன்னா விஜய் இன்னும் வெளியே தானே இருக்காரு. பாஜக இல்லாம விஜய் அதிமுக ஒண்ணு சேர்ந்துட்டா இப்படி கூட பாஜக நினைத்திருக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப கரார் தன்மையை காட்டணும்னா நமக்கான ஒரு இடத்தையே அதிமுக கேள்விக்குறியாக்கிடலாமோ அப்படிங்கக்கூடிய இடம் கூட அதுல பின்னால் இருந்திருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, 20 இடங்கள்ல இருந்து 27 என்பது ஒரு 7 இடங்கள் கூடுதல் தான். பட் ஆனா அதை விட பார்க்கிற பொழுது வாக்கு சதவீதத்தை 11% காட்டிய பின்பு 7 தான் கூடியிருக்கு. நீங்க அந்த எந்த வாக்கு சதவீதத்தை அவர்கள் காட்டி ரொம்ப உச்சபட்சமாக காட்டினார்களோ அந்த இடம் மட்டுப்பட்டிருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்துக்குள்ள இந்த உடன்பாடிக்கையில இன்னைக்கு அவரும் பேசுகிறார், கையெழுத்துறாங்க, எல்லாமே நடக்குது. அவர்களுடைய பியூஷ் கோயல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பின்பக்கத்துல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. சோ இது எல்லா இடத்திலும் பாஜக தான் தன்னை கொஞ்சம் குறைத்திருக்காங்க. ஒவ்வொரு தருணத்திலும் கூட்டணி ஆட்சின்னு பேசுனாங்க, பாஜகவிலிருந்து சிலர் மந்திரி ஆவார்கள்லாம் பேசுறாங்க. பட் அது எல்லாத்தையும் கூட்டணி ஆட்சிங்கிற கோஷமே எப்போ வந்திருக்கும்? அதிமுக கொஞ்சம் குறைவான தொகுதிகளில் போட்டிட்டு பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இடத்தை ஒதுக்குனாங்க.
இன்னைக்கு அமமுகவுக்கான இடத்தை இவர்கள் தான் நேரடியாக ஒதுக்கியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கான இடத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிக்கிறார். சோ இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கு. பட் பாஜக இதற்குள்ள ஒளித்து வைத்திருக்கிற ரகசியம் என்பது 2 விஷயங்களா பாக்குறேன். ஒன்று, அதிமுக நம்ம கரார் தன்மையை காட்டி 2024 போல அவர்கள் வெளியில் இருக்கிற விஜய் போன்றவர்களோடு கைகோர்த்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்திருக்கலாம். அது ஒரு ஒன்றாக நினைத்திருக்கலாம். இல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம், திரு விஜயோடு கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்துற பாஜகவுக்கு தெரியாதா? விஜய் கேட்கிற அதிகபட்ச தொகுதிகள், விஜய் கேட்கிற துணை முதல்வர், விஜய் கேட்கிற கூட்டணி ஆட்சி, இவ்வளவையும் ஒத்துக்கொண்டு பாஜக கேட்கிற 5-10 தொகுதிகளுக்கு சமரசம் செஞ்சாக்காம விஜயோடு அவ்வளவு சமரசங்களை செய்து கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து விடுவார் அப்படின்ற ஒரு புரிதல் கூட பாஜகவுக்கு இருக்காது. இல்ல, பாஜக தன்னளவில் அப்படி ஒரு கணக்கு போட்டுருக்கலாம். ஏன்னா 2024 தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்து முதலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பக்கத்திலே இருந்தார். ஆனா பின்பும் கூட அந்த அணியிலிருந்து அவர் கூட்டணியை முறித்துக் கொண்டார்ல. அந்த கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து அவர்கள் முன்னெச்சரிக்கையா அப்படி நினைத்திருக்கலாம். நீங்க விஜய் கூட அவர் போகணும் என்று நினைத்த காலம் இருந்தது. அது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இந்த கரூர் சம்பவம் நடந்த போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப களத்துல விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையை குறைந்து வருகிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் இதுல ஓங்கி இருக்கு. நிச்சயமாக பாஜகவுக்கு 27 இடங்கள் அப்படின்னு அவர் சுருக்கி இருக்கிறது அதிமுகவுக்கு தான் லாபமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, திருமிகு லட்சுமி, பாஜகவுக்கு பயந்துட்டாங்க அடிமை கட்சி அதிமுக. திரு எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டார் அதிமுகவை. இப்படி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், மற்ற பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் எல்லோரும் பாஜக கூட்டணி உருவான நாள் முதல் விமர்சனம் செய்த நிலையில ரொம்ப தாராளம் காட்டாம குறைந்தபட்ச எண்ணிக்கைக்குள்ள சுருக்கிட்டாரா பாஜகவை? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சீட் ஷேரிங் டாக்ஸில் பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும், அவரை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் பாஜக தரப்பிலும் சரி, டெல்லி தரப்பிலும் சரி அதிகமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்குள்ளேயே பெரும்பாலானவர்கள் இந்த முறை டெல்லியில் பேச்சுவார்த்தை நடக்குது, அதிமுகவினுடைய கை ஓங்கி இருக்கல, பாஜக கேட்கிறத நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இன்னைக்கு 27 இடங்களுக்குள்ளாக சுருக்கி இருக்கிறார் பிஜேபியை. நம்ம இதை நீங்கள் கேட்டீங்க, போன முறை 20 தான், இந்த முறை 7 இடங்கள் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் நான் இதை காங்கிரஸோடு ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறேன். இந்த முறை 2 தேசிய கட்சிகளுமே 2 திராவிட கட்சிகளையும் அவங்க ஏன்னா 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் இப்போ விக்டரி ரொம்ப குரூஷியல். அதனால 2 தேசிய கட்சிகளும் நாங்கள் உங்களோட இருக்கும்போது தான் உங்களுக்கு விக்டரி சாத்தியம் அப்படின்ற அடிப்படையில் அதிக எண்ணிக்கையில் தொகுதி வாங்கிறாங்க. ஆனால் இதில் எங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வெறும் 27 தொகுதிகள் தான் ஒதுக்கி இருக்கிறார், அவங்கள சுருக்கிட்டாருன்னு நம்ம ஏன் பாராட்டணும் அப்படின்னா, காங்கிரஸை விட பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அதிகம். இதை யாராக இருந்தாலும் ஒத்துக்க தான் வேணும். வாக்கு வங்கி அதிகம்ங்கிறத விட காங்கிரஸை விட பிஜேபியினுடைய செயல்பாடுகள் இங்கே அதிகம். எல்லா இடத்துலையுமே அவங்க களத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. போட்டியிடுறதை தாண்டி பேசு பொருளாகவே இருக்கிறது பாஜக. இது எல்லாம் இருக்கும்போதும் அவங்க காங்கிரஸை விட ஒரு தொகுதி அவங்களுக்கு குறைவாக தான் கொடுத்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இந்த விதத்தில் அவரை பாராட்டி தான் ஆகணும். ஆனாலுமே இப்போ வெறும் 178 இடங்கள், இப்போ 178 இடங்கள்ல அதிமுக போட்டியிட போகிறது. இது அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். 170க்கு மேலே இருக்குது அப்படின்ற போதே ஏடிஎம்கேக்கு இந்த கூட்டணியில் ஒரு பெரிய பலம் இருக்குது. அந்த கூட்டணியை ஏடிஎம்கே தான் லீட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இனி அடுத்த இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க? ஒருவேளை இண்டிபெண்டன்ட் சிம்பலா, இல்லை ரெட்டையில தானா, இல்லை பாஜகவினுடைய தாமரை சின்னத்திலா? இப்படி நிறைய கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதிகள் வரைக்கும் அது இருக்கும். ஆனால் 170 தொகுதிகள், பெரும்பாலும் 170 தொகுதிகள் அதிமுகவுக்கு வந்துடும். 170 தொகுதிகள் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 100 கிட்ட வந்தா இல்ல 118ன்றது ரொம்ப ஈஸி தான் அப்படி வரும்போது. ஏன்னா 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, அதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அவங்க இப்போ கேம்பெயின் எல்லாம் ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே முன்ன மாதிரிலாம் இல்லை. நிறைய தொகுதிகளில் ஏற்கனவே அவங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், அதை தாண்டி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாமே அவங்களோட கேம்பெயினை பெரிய அளவில் ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே ஒரு கடுமையான போட்டியாளராக நிறைய இடங்களில் திமுகவுக்கு உருவாக போகிறது. ஆனால் நேரடி போட்டி நிறைய இடங்களில் இருக்கும். இதை தாண்டி என்னன்னா இப்போ டிஎம்கேவோட நம்பர்ஸ் குறைய போகுது.
அப்போது இந்த களம் வந்து வேறு விதமாக தான் இருக்கும். போன முறை திமுகவும் அதிமுகவும் ஏறத்தாழ ஒரே அளவு கணிசமான தொகுதிகளில் 170க்கு மேற்பட்ட தொகுதிகளில் 2 திராவிட கட்சிகளுமே கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த முறை வந்து திமுகவினுடைய தொகுதி எண்ணிக்கை 170க்கு கீழே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஏடிஎம்கே சம அளவுல தான் இருக்கும் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. இல்ல, டிஎம்கேவோட நம்பர்ஸ் இன்னும் குறையும் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை உதயசூரியன்ல போட்டியிடக்கூடிய கட்சிகளை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட 170 வரும். பட் அதுக்கும் குறைய தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை ஒரு பக்கம் பாராட்டணும் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இந்த நம்பர்ஸ் வந்து இவ்வளவு நம்பர்ஸ் பிஜேபிக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கலை. அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஆனால் 27ன்றது பிஜேபிக்கு அதிகம் தான். அவங்களுக்கு வந்து 2024 தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் வாக்கு சதவீதம் இருந்தது, 11% வாக்குகள் இருந்தது. அதுக்கான காரணம் அண்ணாமலை. அவங்க தானே அந்த கூட்டணியில் பிரைம் பார்ட்னர்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்து அவங்க எலெக்ஷனில் 2024 அவங்க வாக்குகள் வாங்கினாங்க, காங்கிரஸை விட பெரிய கட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கணும். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்றதுக்கே முதல்ல பர்செப்ஷன் வைஸாக, ஏன்னா டிஎம்கே வந்து தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய கேம்பெயின் வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, திமுக கூட்டணி வர்சஸ் என்டிஏ, அப்படி தான் அவங்க வந்து இதை காயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு சிக்கலை தான் உருவாக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த இமேஜ் மேக் ஓவரில் இதை பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி மேலே தூக்கிட்டு போயிட்டார். திரு தினகரனுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு கணிச்சிங்களா? தினகரனுக்கு இதை விட அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் கொடுக்கப்பட போகுது அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்டது. 11 விட 18 25 தொகுதிகள் வரைக்கும் டிமாண்ட்ஸ் இருந்ததாக தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. கடைசியில் அது வந்து 15 வரைக்கும் தான் முடியும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். 11 தொகுதிகள் அப்படின்றது தினகரனுக்கு அது எப்படியும் அதிமுக வாக்குகள் தான். ஆனால் என்னன்னா அது வந்து எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள். அப்போது களத்தில் தினகரனுக்கு வரக்கூடிய வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள் வரப்போகுதா, இல்லை பழைய அதிமுக ஓட்டு தான் வரப்போகுதா அப்படின்றது தான் குவெஸ்டன். இன்னொன்று வந்து தினகரன் இன்னைக்கு கூட இருந்து ஏடிஎம்கே சீட் ஷேரிங்கில் ஒரு பக்கம் அன்புமணி இன்னொரு பக்கம் தினகரனும் இருந்து இதை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. பட் முதல்ல ஆரம்பத்திலிருந்து தினகரன் பேசினது என்னன்னா, எனக்கு பிஜேபி தான் தொகுதி ஒதுக்கி தர போறாங்க, நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு. இன்னைக்குமே அவர் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ண போறதில்லை, என்னுடைய பார்ட்டி தான் கண்டெஸ்ட் பண்ண போகுது அப்படின்றார். அப்போ தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வெற்றியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறை இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு தினகரனை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவர் என்டிஏல இருக்கிறதா தான் அவர் ஃபீல் பண்றாரு. அதுதான் அவருக்கு வெற்றியும் தரும்னு அவர் இந்த கூட்டணி மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒற்றை இலக்கத்துல எண்ணிக்கையை ஒத்துட்டு போயிருக்கலாம். ஏன் 11 தொகுதிகள்னு பேசி அவர் வாங்கணும், அதுவும் டெல்லி போய் பேசி வாங்க இல்ல, டெல்லிக்கு போய் பேசி வாங்கினது ஏஎம்எம்கே 11 தொகுதிகளுக்கு கீழே குறைய எண்ணிக்கை அவங்களுக்கு போயிடுச்சுன்னா ஓட் ஷேர் ரொம்ப குறைஞ்சிரும். அவருக்கு பார்ட்டி ரன் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிரும். இன்னும் சொல்ல போனா தினகரன் உட்பட அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய வெற்றியோ தோல்வியோ அதை வைத்துதான் அவங்களுடைய அரசியலே அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுதுன்றதுதான். அமமுகவுக்கு 11 தொகுதிகள்ங்கிறது யாருக்கு லாபம்? தினகரனுக்கு லாபமா, பழனிசாமிக்கு லாபமா? ரெண்டு பேருக்குமே லாபம் தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தினகரன் அதிக எண்ணிக்கையில வாங்காம 11 தொகுதிகள் அப்படின்ற போது அதிமுக என்ன சொல்லுதோ இல்லை அதிமுகவினுடைய முடிவுகளுக்கு அவர் கட்டுப்பட்டு வர வேண்டும், அல்லது அதிமுக தான் இங்கே லார்ஜர் பார்ட்னர்ன்றதை அவர் திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தினகரனை பொறுத்த வரைக்கும் 11 தொகுதிகள், அவரோட அவுட்ஃபிட் வந்து ரொம்ப சின்ன அவுட்ஃபிட் தான். இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் தான் அவருக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குது, வெஸ்ட்லலாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சே கிடையாது. இன்னும் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகளை மட்டும்தான் அவர் வச்சிருக்கார். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 11 தொகுதிகள் அவருக்கு அவர் கேட்டதை விட அவர் கேட்டதுக்கு அதிக தொகுதிகளாக இருந்தாலும் 11 தொகுதிகள் அவருக்கு ஓரளவு அமமுகவுக்கு சரியான ஒரு நம்பர்ஸ் தான் நான் பார்க்குறேன். திரு ரவீந்திரன், 2 இரட்டலைக்கு ஒரு தாமரையா அப்படிதான் போன வாரத்தில் பேசணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதை நிரூபிச்சு காமிச்சிட்டாரா திரு எடப்பாடி? பார்கெனருங்கிறத நான் சொல்லியிருக்கேன்னா 20 சீட்டு தான் கொடுத்தாரு, கூட்டணியில் நில்லுங்க அல்லது 5 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன்னா. அதே மாதிரி அண்ணாமலை வரும்போது 6 எம்பி சீட்டு தான் தருவன்னார் இவர். 12 இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அண்ணாமலை அந்த கூட்டணி பிரேக் பண்ணார். இப்போ 30 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியை அமைச்சிருக்கிறார்.
நான் ஏற்கனவே 2024 உங்கள்கிட்ட சொன்னேன், திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு சொன்னேன். அப்போ ஃபைட்டே இல்லைன்னு நீங்கள் கேட்டீங்க. இப்பவும் அதை தான் சொல்கிறேன். ஒரு 10-15 விழுக்காடு டிஃபரன்ஸில் அண்ணா திமுக அணி மேலே நிற்குது. எடப்பாடி பழனிசாமி இப்போ அமைச்சிருக்கிறது 30 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணி தான். இப்படி தான் அமைப்பாருங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான் இருந்தது. பட் 2:1 நான் கேட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 11.4 இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இல்லை 170 தொகுதிகளில் ரெட்டலைன்னு அந்த உதயசூரியன் வெர்சஸ் ஏடிஎம்கே சீமான் கிட்ட எடப்பாடி பலகீனப்படுறது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. தமிழ் ஊடகத்தில் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாங்க. நான் ஆதாரத்தோட சொல்றேன், அது கில்லிங் இன் சைலன்ஸ் ஆகுது, யாருமே பேசுறது இல்லை. பட் அது ஃபேக்ட், அதைத்தான் நான் சொல்றேன். சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். அதுவும் அவர் அண்ணாமலை சொன்ன அதே இஷ்யூவை சொல்லி தான் எடுத்திருக்கிறாரு. அப்படி எடுத்தவர் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி 7 தொகுதியில் கூட்டணியா நின்று எடுத்ததை விட 10 தொகுதியில் நின்று அவர் 30,000 வாக்கு அதிகம் எடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் ரெட்டேல சின்னத்தை 4வது தள்ளி இருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சில 100 வாக்கு எடுத்த விளவங்கோட்டில் ரெட்டேல சின்னத்தை 4வது தள்ளி இருக்கிறாரு. இப்படி அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரு. எல்லாரும் பிராண்டி விசிக்காக நிற்கும்போது சீமான் அண்ணா மட்டும்தான் இயற்கை பானத்துக்காக நிற்கிறாருங்கிறத சொல்றாரு. சீமான் அண்ணா உறுதியானவர்னு சொல்றாரு. அப்போ 18 விழுக்காடு என்டியையும் 8 விழுக்காடு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிற சூழ்நிலையில் அதில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் நீங்கள் அவர் சுவாமிநாதன் சொன்னார்ல, அதுலேயும் நீங்கள் கேட்டீங்க, அதுலேயும் சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளி எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. அந்த புள்ளியில் மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ் பாஜக அவர் பாஜக ரொம்ப பேரம் பேசணும்னா நம்மளை விட்டுட்டு விஜயோட போய் அதுலயும் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். சான்ஸ் எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்றது பாஜகவுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, சீமான் ஒரு சாய்ஸ் இருக்கு நீங்க சொல்றீங்க. இது எவிடெண்டா மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சீமான் அண்ணன் உறுதியான தலைவர்ங்கிறது பாராட்டினாரும். நம்ம நீங்களே கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாராட்டு நடந்தது. அதுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலிலே பாஜக மைனஸ் சொன்னவர் அவரு சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், தென் செங்கோட்டையன், கே.பி. முனுசாமி எல்லாம் சொன்னவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு வந்திருக்காங்க. இதே சி.வி. சண்முகம் தான் சொன்னார், பாஜக பாமக கூட சேர்ந்தனால கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வரல, தென் தலித் மக்கள் ஓட்டு வரல, அதனால தோத்தோன்னு சொன்னார். இதே ஜெயக்குமார் தான் சொன்னார் 30,000 வாக்கு மைனஸ்ல இருந்து நான் தொடங்குறேன்னு சொன்னார். இவ்வளவு சொன்ன இவர் இன்னைக்கு வந்திருக்காருன்னு சொன்னா 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் வந்தார். 18 ப்ரொஜெக்ட் பண்ணுனா 3வது பேருங்கிற அச்சத்தில் தான் வந்தார். இது தமிழ் ஊடகத்தில் நடந்த உண்மை. அர்த்மெட்டிக் இருக்குது. பாஜக மேல ஒரு அச்சம் இருக்கு, இல்ல பாஜக கொடுக்கிற அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா இன்னும் கூடுதலா தொகுதிகள் கொடுக்கல. என்னைக்கு அழுத்தத்துக்கு அவர் அடிபணிஞ்சாரு? அன்னைக்கு பாமகவோட கீழே 20 தான் கொடுத்தாரு. அப்போ மக்களவை தேர்தலில் 5 சீட்டு அது டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. தூத்துக்குடியை தான் இவங்க கொடுத்தாரு. தன்னோட லாயலிஸ்ட் ஜெயக்குமாருக்கு ஜெயவர்தனுக்கு தான் தென்சென்னை கொடுத்தாரு. எந்த பேரத்திலையும் இதுவரை அவர் அடி பண்ணியல. எல்லா பேரத்திலையும் அவர் ஜெயலலிதாவே 7 சீட்டு கொடுத்த பாஜகவுக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாருன்னு சொன்னா ஜெயலலிதாவுடைய ஒரு பேரத்தில் மேலே தான் நிற்கிறார். பட் ஏன் மக்களவையிலே மைனஸ் சொன்னவர் நாம் தமிழர் சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்னும் இலவசங்கள் எதிர்ப்பு என்னும் பல இஷ்யூஸை 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக சொல்லி களத்தில் ரியல் ஓட்டுல அது ஒன்றும் கற்பனை ஓட்டு இல்லை, ஆர்டிபிஷியல் ஓட்டு இல்லை, ரியல் ஓட்டுல எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கிறார். அந்த பலகீனத்தை மேலும் அந்த பலகீனம் கூடிடக்கூடாதுங்கிறதுக்காக மைனஸ் சொன்ன பிஜேபி கிட்ட அவர் சேர்ந்திருக்கிறார். பட் சீட் பார்கெனிங்ல பிஜேபி என்ன பார்த்தாங்கன்னா 20 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சி என்டிஏக்கு வருது, அது அவங்களுக்கு பெருசுங்க லெவலில் அவங்க அந்த சீட் பார்கெனிங்ல அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆல் இண்டியா பெர்செப்டிக்கில் என்டிஏ 20 விழுக்காடு எடப்பாடிக்கு ஓட்டு தான். அந்த ஓட்டு கொண்ட ஒரு தலைவர் என்டிஏக்குள்ள வந்திருக்கிறாரு. அது இல்லைன்னா நமக்கு அவர் சாமிநாதன் சொல்றது மாதிரி பை அண்ட் லார்ஜ் எல்லா பாஜக தலைவர்களுமே எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை திராட்டில் விட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிற ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. அதுக்குள்ளதான் அந்த அலையன்ஸே முதல்ல உருவாச்சு. இந்த தேர்தல் முக்கியம் இல்லை, 29 தேர்தல் முக்கியம்னு பாஜக நினைக்கிறதுனால இத்தனை தொகுதிகள் போதும்னு முடிவு கொண்டாங்களா? ஒரு 20 விழுக்காடு வாக்கு என்டிஏக்குள்ள வந்திருக்குது. ஆல் இண்டியா பெர்செப்டிவ்ல 240 சீட்டு போன பிறகு ஒரு பிளஸ் நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை திங்க் பண்றாங்க. பாமகவில் திரு அன்புமணிக்கு 18 தொகுதிகள்ங்கிறது ஆரோக்கியமான அணுகுமுறை தானா திரு எடப்பாடி பழனிசாமி? 2 பேருக்குமே வின். எடப்பாடிக்கும் வின், அன்புமணிக்கும் வின். அன்புமணிக்கு 23 வாங்கின இடத்துல 18 வாங்கினதுல அதே 23 கொடுத்தவர் அவர் மற்ற இடங்களில் வீக்கன் ஆயிருக்காரு. இந்த பெல்ட்டுக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் 2009 ஜெயலலிதா அம்மையாரோட பெரிய தலைவராக இருக்கிறாரு. தென்
1980 மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட சேலம், தருமபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த இடங்கள்ல டேட்டா வைஸ் பெரிய தலைவராக இருக்கிறார். அந்த பகுதியில் செல்வாக்கான அன்புமணிக்கு 18 சீட்டுங்கிறது, பாமகனா அன்புமணிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவங்களை விட சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு வந்து அன்புமணி தான் உதவி பண்ணுவார். டிடிவி தினகரன் ஒரு சின்ன உதவி கூட எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங்கில் பண்ணுவாராங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காதாங்க? இருக்காது. பாஜக சில இடங்கள்ல பண்ணலாம். இப்போ கன்னியாகுமரியில் இது அண்ணாமலை நின்னார்னா பவர்ஃபுல் கேண்டிடேட் அண்ணாமலை, கோயம்புத்தூர் சைடுலன்னா அங்கே கொஞ்சம் வேலுமணி, தங்கமணி போன்றவர்களுக்கு. தினகரன் வாக்கு எங்க நகரும்? தினகரனுக்கு வாக்குங்கிறது வந்து அது எடப்பாடி எதிர்ப்பு வாக்கு தான். ஒன்னு சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அங்க போகணும், இல்லைன்னா திமுக பக்கம் வரணும், ஓபிஎஸ் சேர்ந்திருக்காருன்னு எங்க நகரும்? திமுக கூட அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிரிவு மக்கள் வந்து இவர் எடப்பாடி ஏற்றுக்கிட மாட்டாருங்க அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்திருக்கிறாரு. தினகரனுக்கு இவர் நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக போட்டதுமே டக்குன்னு இவர் திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளராக போட்டது எல்லாமே ஸ்டாலின் அதை உணர்ந்து தான் அந்த என்டிஏக்குள்ள 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்குள்ள எடப்பாடி கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகாத வாக்குகள் தன் பக்கம் வருங்கிறதான் அவர் போறாரு. அந்த இடத்துக்குள்ள நான் மீண்டும் சொல்றேன், நாம் தமிழர் தினகரனுக்கு 11 தொகுதியில் கொடுத்ததுல பெரிய லாபம் இல்லைன்ற லாபம் இருக்க வராது. என்னோட அனுமானம் 30 விழுக்காடுக்கு தகுதியான ஒரு அணியை தான் எடப்பாடி அமைச்சிருக்காரான்னு சொல்றேன். அந்த 11.4 விழுக்காடு வாக்குல அதிகபட்சம் ஒரு 4 விழுக்காடு வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது என்னோட கருத்து. இந்த தேர்தலையும் சீமானுக்கு லீடர்ஷிப் உறுதித்தன்மையால அவர் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்துவார். ஒன்று, தன்னோட கொள்கை நிலைப்பாட்டில் பாஜக நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிங்கிறதுல மாறி பல்ட்டிசாமி ஆயிருக்குது ஒன்று. இன்னொன்று, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் சீமான் களத்தில் நின்று இவர் நிற்காததும் ஒரு காரணம். இது நடக்க தான் போகுது. திருமதி லட்சுமி, நீங்க வின்வின் சிச்சுவேஷன், நீங்க 11 தொகுதிகள் தினகரனுக்கு ஒதுக்கீடு செஞ்சதுல ஓட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது தினகரனுக்கும். இல்லை, நான் வந்து அதாவது தினகரனுக்கு 11 தொகுதிகள் கிடைச்சது சரி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவரை 11 தொகுதிகளுக்குள்ள சுருக்கியதும் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயத்தை திரும்பவும் குறிப்பிட்டு தான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள் தான் தினகரனுடைய வாக்குகள், அதை சொன்னேன். அப்போ இதை குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அதிமுகவுக்கு தினகரன் தரப்பில் இருக்கக்கூடிய வாக்குகள் எதுவுமே பெரிய அளவில் கீழே ஒர்க் ஆகாதது. நீங்கள் அவருக்கு வந்து சில பாக்கெட்ஸில் வந்து நிறைய ஓட்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் காரைக்குடி போன்ற பகுதிகளில், கோவில்பட்டி, ஆனால் இப்போ கோவில்பட்டியில் அவருக்காக அங்கே இருந்த மாணிக்கராஜா வந்து திமுகவுக்கு போயிட்டார். அது மாதிரி தேனி, இது மாதிரி சில பாக்கெட்ஸில் வந்து அவருக்கு நிறைய ஓட்ஸ் இருக்குது. பட் அங்கே வந்து ஏடிஎம்கேவும் அமமுகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் களத்தில் அவங்க வந்து ஒன்றிணைஞ்சு ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு சூழலே வரலை. ஆனால் அதிமுக எல்லா இடங்கள்லையுமே பணியாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்களில் அவங்க வந்து கேம்பெயினை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு தகுந்த மாதிரியும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடங்களில் அமமுகவினுடைய வாக்குகள் வருதோ இல்லையோ, அதிமுகவினுடைய வாக்குகள் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன், 27 தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அப்படின்னு பாசிட்டிவா அணுகணுமா? டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுக கூட்டணியும் கட்டமைக்கிற போது பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அதிகம் அப்படின்னு அந்த கோணத்தில் அணுகணுமா? அதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே கொஞ்சம் யதார்த்தத்தை பேசினாங்க. லட்சுமி மேடம் ஆகட்டும், நண்பர் சுவாமிநாதன் ஆகட்டும், யதார்த்தத்தை பேசினாங்க. ஆனால் அந்த யதார்த்தத்தை பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்து போயிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூருக்கு அவங்க நன்றியே சொல்லலை. இன்றைக்கி பாஜகவுக்கு 27 சீட்டு கட்சி இருக்குது, காங்கிரஸ்க்கு 28 சீட்டு கட்சி இருக்குதா, யார் காரணம்? இந்த 3 பேர் தான் காரணம். இவங்க தான் தாவேக்காவுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையை பண்ணி விட்டது. இல்லைனா நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அதே 25 சீட்டு தான் பிஜேபி கொடுத்துருப்பார். 27 கூட கிடையாது, இன்னும் 2 இல்லை 3 குறைச்சிருப்பார். 20 தான். நாங்கள் போன வாட்டி 4 பார்த்தீங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், அறிவாலயத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ வெற்றின்னு கேட்குறாங்க. வெற்றியில் என்ன வாங்கினீங்களோ அதுலேருந்து குறைக்கிறாங்க. நான் உங்களுக்கு குறைக்காமல் கொடுத்துருக்கேன்னா அப்புறம் நயனார் சொல்லுவார், அண்ணா டெல்லியெல்லாம் போயிட்டு வந்துருக்குறோம், டெல்லியிலேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்லலாம் வந்து போகிறாங்க, எதனா ஒரு 2-3 கொடுங்க, அண்ணாமலை வேறு பிரச்சனையில் இருக்கிற அப்படின்னும் போது சரி நயனார் பண்ணையாருக்கு வேண்டி ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 23. இது பாருப்பா, போன வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தேன், இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஏலம் எடுக்கிறதாகட்டும் இல்லை நெகோஷியேட் பண்ணுறதாகட்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு நிகர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சர்வ வல்லமைப்படுத்த சுவாமிநாதன் அழகாக சொன்னார். பிஜேபிக்கு ஐடி இருக்குது, இசிஐ இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட தான் ரெட்டல் இருக்குது. ரெட்டலில் தான் அதிகமான இடத்துல நிற்கும். தாமரையை கம்மி பண்ணிக்கோங்க. 2 இலைக்கு ஒரு தாமரை அப்படி கணக்கு போட்டால் எவ்வளோ தெரியுமா கொடுக்கணும்? 78 சீட்டு கொடுக்கணும். அதுக்கு எதுக்கு சார் தேர்தல்? அப்படியே தூக்கி அறிவாலயத்தில் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? இதெல்லாம் பேசப்பட்டது.
திராவிட நாட்டில் வந்து கழகம் இல்லாத தேசிய கட்சிகள் அப்படின்னும் போது இதில் லைட்டாக மிஸ் ஆகி இந்த வேலையை பார்த்தது வந்து இந்த 3 பேர், மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி. இவர்கள் தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ்க்கு 25 சீட்டு. அதே மாதிரி விசிகாக்கு கொஞ்சம் கூட்டியிருப்பார். சிபிஎம் சிபிஐக்கு சீட்டுகள் குறைக்காமல் அவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்க பார்த்த வேலையில் டிஎம்டிக்கு அங்கே போனதுனால இந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சு. கடைசியில் இது என்ன ஆகி போச்சுன்னா, காங்கிரஸால் சரி அப்போ சொல்லியிருப்பாங்க, ரொம்ப குறைச்சிடாதீங்க, ஆல்ரெடி ஒரு சீட்டு குறைச்சிருக்கீங்க, இது வேணா இது இன்னும் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா எங்களை ரொம்ப பேடாக பேசுவாங்க டெல்லியில், இந்தியில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அமித்ஷா ஜின்னாங்க, அங்கே எடப்பாடி பழனிசாமி தோத்தவரா இவ்வளோ சீட்டு உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டாருன்னு கூட இந்தியில் மீம்ஸ் போடலாம். நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டிலேயே இருந்து பார்க்குறோம், பிஜேபி இடத்துலேருந்து பார்க்கவே மாட்டேன்றோம். அப்போ கண்டிப்பாக கேட்டுப்பேன், இவருனா சொல்லியிருப்பாரு, அண்ணா 27 ஜாஸ்தி வாங்கி போய் தோத்துட்டு வந்து அப்படி வெறுங்கையோட நிற்காதீங்க, நாங்கள் தான் உழைக்கணும், நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன செஞ்சு இன்னும் லாபம் இல்லை, 30% அளவுக்கான வாக்கு வங்கி தான் இந்த கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்கிறார்ல சார். அதாவது ரவீந்திரன் சார் சொல்கிற அந்த ஒரு கருத்து வந்து எனக்கு என்ன புரியலன்னா, ஓபிஎஸ் போய் சேர்ந்தா அங்கே வாக்கு விகிதாச்சாரம் கூடுது, பிரேமலதா விஜயகாந்த் போய் சேர்ந்தா கூடுது. ஆனால் டிடிவி தினகரன் இங்கே வந்து அதிமுகவில் சேர்ந்தா கரைஞ்சிருது, ஓட் டிரான்ஸ்ஃபரே இல்லைன்றாங்க. அதுதான் கரைஞ்சிருது, அது எப்படின்னே தெரியல, சக்கரை போலது. இப்போ அதிமுகவில் யாரை போட்டாலும் கரைஞ்சி போயிடுறாங்க, அது கூடவே மாட்டேங்குது. ஆனால் மற்ற கட்சிகள் போனால் அது கூடுது. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு வாக்குகள் தான் தினகரனுடைய வாக்குகள். இப்போ கூட்டணிங்கிறதுனால அது டிரான்ஸ்ஃபர். ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் சொன்னார், உள்ள 8 வருஷம் கழிச்சு உள்ளே வரீங்களே தலைமை கழகத்துக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு. அம்மா இங்கே இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அந்த ஃபீலிங். இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் அமமுக தொண்டர்களும் பத்த வைக்கிறதுக்கு இது போகும். அதாவது எடப்பாடி பழனிசாமியும் ஐயா டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்து டீ குடிச்சு பைபிள்லாம் பண்ண வேண்டியதில்லை. 2 தொண்டர்கள் இறங்கி கீழே வேலை செஞ்சாவே அது பழைய அதிமுக. பாதிக்கு பாதி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுனாலுமே அது போதும். குக்கருக்கும் அது வேலை செய்யும், ரெட்டலைக்கும் அது வேலை செய்யும். ரெண்டுமே பாப்புலரான சின்னம். இன்னொன்று 11 சீட்டுன்றீங்க டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து தமிழ்நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ண போகிறதில்ல. அவருக்கு கொடுத்த அந்த 11 இடத்துல ஒரு நல்ல வேட்பாளரை போட்டு அவரால் வேலை பார்த்து ஜெயிக்க வைக்க முடிகிற கெப்பாசிட்டி இருக்குன்னா 100 விழுக்காடு இருக்கு. இல்லை அவர் போட்டியிடலைங்கிறதே ஒரு பின்னடைவை கொடுத்துறாதான்னு கேட்டேன். எதுக்கு வைகோ கூட தான் போட்டியிடுறது இல்லை, திருமாவளவன் கூட தான் இப்போ போட்டியிடுறது கிடையாது, அது பின்னடைவாயிடுமா? இல்லை கம்யூனிஸ்டில் நிறைய தேசிய தலைவர்கள் போட்டியிடுறது கிடையாது. அங்கன்னு வருமா ஒரு யாட்ஸ்டிக்கு எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு ஆள், அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் போய் போட்டி போடணும்? மேபி அவருக்கு வேறு பிளான் இருக்கும், நயினாருக்கும் டிடிவி தினகரனுக்கும் தேர்தல் முடிஞ்சோடனே டெல்லி கூட போகலான்னு. அப்புறம் அதெல்லாமும் பார்க்கணும் இல்லைங்களா? யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அது பிரகாரம் நடந்துருக்குது. அவங்களே எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்றாங்க. ஒரு 30-40 கேமரா சுற்றி போய் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டப்போ சந்தோஷமாக இருக்கிறோம், சத்தியமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு போகிறாங்க. எங்களையே வந்து திருப்பி கேட்குறீங்களே. அவங்க அக்டோபர் நவம்பர்லேருந்து பேசிட்டு இன்னும் 20 நாள் இழுத்துன்னு போகிறாங்களே, இதுக்குனே போதும், அங்கே போய் தயவு செய்து கேளுங்க, இதுதான் முடிஞ்சு போச்சு, தயவு செய்து போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டு நாங்கள் தேர்தல் வேலையை பார்க்க போகிறோம். நாங்கள் அதாவது அக்டோபர் நவம்பர்லேருந்து பேசுகிறாங்க, டிசம்பரில் காங்கிரஸில் கமிட்டி போட்டாச்சு. அப்போ கொஞ்சம் யதார்த்தத்தையும் பார்க்கணும். ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சு. ஆனால் இவங்களுக்கு ஜனவரியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியே உள்ளே வருது. அதுலேயும் அன்புமணி ஒண்டி தான் வராரு, அதுக்கப்புறம் டிடிவி வராரு. இன்னொன்னுங்க அடிப்படையில் இன்னும் அட்வான்டேஜ் கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு, அதுதான் அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை கரெக்ட். ஏன் கூட்டணி கட்சி அப்போ அதிகம் பண்ணிக்கணும்? வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் பெரிய கட்சி திமுக ஓட் ஷேர் பிரகாரம், 2வது பெரிய கட்சி திமுக, 3வது பெரிய கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி, 4வது வந்து பாஜக வருது, பாட்டாளி மக்கள் கட்சி வருது, அமமுக வருது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய கட்சிகளோட இன்னைக்கு ஒன்றா இருக்கு. அதிமுக, அமமுக, பாமக, பிஜேபி. நீங்கள் 22, 27 வச்சாலும் 1/2% வாங்கின பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 1%, 3/4% அதுக்கு கம்மி. அப்படி அவனா நினைக்கிறாங்க பெரிய கட்சிகள் ஒண்டி இருந்து காலையில் 10 மணிக்கு வந்தவர் 12:30 மணிக்கு போய் பேசி 4 மணிக்கு எல்லாம் சேர்ந்து 3 கட்சியோட ஒரே நாளில் ஒரே விதமாக எல்லாம் உட்காந்து முடிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் ஏறி வந்து 6 அடிச்சா கூட இல்லை பந்து பழமா போட்டாங்க, அதனால தான் எடப்பாடி பழனிசாமி 6 அடிச்சாரு. இப்படி வைக்கிற விமர்சனம் என்ன விமர்சனம்? திமுக கூட்டணிக்கான அரித்மெட்டிக்கு, ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கான அரித்மெட்டிக், அந்த இடத்துல தான் அவர் 15% டிஃபரன்ஸ் இருக்குங்கிற. 15% டிஃபரன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லா தேர்தலையும் வந்தது 3லேருந்து 4 தான். சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தது 3லேருந்து 4. சரி, அப்போ அரசுக்கு எதிரான வாக்குகளே இல்லையா? எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களா?
தூத்துக்குடியில பாலியல் சீண்டல் ஆகட்டும், இல்ல பிரிச்சுக்க போறாங்களே. எதை பிரிச்சுக்க போறாங்க? விஜய் பிரிச்சுக்க போறாரு, சீமான் பிரிச்சுக்க போறாரு, ராமதாஸ் சசிகலா கூட்டணி அவங்க பிரிச்சுக்க போறாங்க, ஏடிஎம்கே பிரிச்சுக்க போறாங்க. சரி, அப்போ அதிமுக ஓட்டை பிரிக்கிறதா எல்லாரோட வேலையாவா? திமுக ஓட்டெல்லாம் யாருமே ஓட்ட பிரிச்சுக்க போறாங்க. சரி, அப்ப அவங்க எல்லாம் பிரிக்கும் போது அதிமுக அந்த ஓட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்காதா? ஓகே ரவீந்திரன் சார், என்ன 30-45ங்கிற கணக்குல சொல்றீங்களே டிஎம்கே ஏடிஎம்கே? தம்பி கோட்டீஸ்வரனோட ஒரு ரசிகன் தான் நான். அவரோட கருத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவர் ஒரு கோணத்துல பார்க்குறாரு, என்னோட கோணம் வேற. அவர் 2021ங்கிற கோணத்தை பார்க்குறாரு. நான் 2024 தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய பாதை மாற்றம், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டுன்னு நான் கணிக்கிறேன். அந்த கணிப்பை உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன். 35 சீட்டு திமுக கழகம் வந்துருவாங்க, 35 ப்ளஸ் 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த வாக்கு மு.க. ஸ்டாலின் தலைமைக்கான வாக்குங்கிறத அழுத்தி சொன்னேன். 2019 எடுத்த வாக்கு ராகுல் காந்தி தலைமைக்கு கிடைச்ச வாக்கு அது 53. அதுல இருந்து 6 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிருக்கிறாங்க. குறைஞ்ச 6 விழுக்காடுல 4.5 விழுக்காடு வாக்கு சீமான் தான் உயர்ந்திருக்காரு. 3.8 இருந்து 8.2 அவர் உயர்ந்திருக்காரு. இது டேட்டா. நீங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது இதுன்னு 1000 சொல்லலாம், அது கற்பனையா சொல்லலாம் விஜய்க்கு சொல்ற மாதிரி. இது டேட்டா, நடந்த விஷயம், மறைக்க முடியாத ஒரு உண்மையா பார்க்கிறேன். அடுத்தபடியா 2024 மக்களவை தேர்தலில் ரெட்டையில எம்ஜிஆர் இதெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன். அதெல்லாம் யூட்டிலிட்டி அவுடேட்டட் ஆயிட்டு நான் கருதுறேன். 38 விழுக்காடு சேலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. அவர் எங்க சீனியர் 40 விழுக்காடு எடுத்த எட்மன் சார் எடுத்த திருநெல்வேலியில் 8 விழுக்காடு தான் எடுக்கிறாரு. அப்போ அந்த ரெட்டைலங்கிறத தாண்டி இந்த புலத்தில் ஒரு தன்மை, அந்த புலத்தில் ஒரு தன்மைங்கிறது வருது. இதை இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக விளக்கவும் முடியும் நம்மளால. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்தவர் அதிமுக வாக்குகளை நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஸ்டேட் பாஜக பிரசிடென்ட் சொன்ன மாதிரி 2 ஜாதி தவிர மற்ற ஜாதிகளை தன்வசப்படுத்தி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே குறிப்பா ஒவ்வொரு சமூகங்களையும் சொல்லி அவர் பலகீனப்படுத்தி வளர்ந்து வாராருங்கிறதும் நான் கணிக்கிறேன். இந்த அடிப்படையில் 2024 ஒரு மக்களவை தேர்தல் மாதிரி தான் நடந்தது. எக்ஸப்ட் மோடி பிரதமர் வந்த இது அந்த ஓட்டு மட்டும் டிசிபேட் ஆகுது. அது சீமானுக்கு போகும், ஸ்டாலினுக்கு போகும், விஜய்க்கு போகும், கூட்டணிக்காக எடப்பாடிக்கு போகும்போது 4 போகும்னு தான் அதை நான் கணிக்கிறேன். அந்த கணிப்பின் அடிப்படையில் என்னோட பார்வையாட்டு நான் இதை வைக்கிறேன். நான் விக்கிரவாண்டியில கட்சி சின்னத்துக்குலாம் செல்வாக்கு இல்ல இந்த தேர்தலில், லீடர்ஸ்க்கு தான் செல்வாக்குன்ற. லீடர்ஸ் தான் செல்வாக்கு, அதுதான் அளவுகோல். அப்ப எடப்பாடி லீடர் தான் நான் சொல்றேன். இல்ல அது அந்த அளவுகோல் படி தான் நடக்க போகுது. தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மக்களவை தேர்தலில் தோக்கும் போது இருந்ததோட எடப்பாடி பெரிய தலைவருங்கிறேன். ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் எடப்பாடி பெரிய தலைவர்னு சொல்றேன். நான் ஒரு டேட்டாவின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சது விஜய் இப்படிதான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. சின்ன அடிப்படையிலேயோ கட்சி அடிப்படையிலேயோ பழைய தலைவர்கள் செல்வாக்கு அடிப்படையிலேயோ இல்லை. சரி, அப்போ நம்மளை விட அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஐயா வைகோ ஏன் ஒரே ஒரு சின்னத்துலயாச்சும் நான் தனி சின்னத்தில் நின்னுக்கிறேன்னு கேட்குறாரு? ஏன் ஒத்து போல? ஏன் மாம்பழத்துக்கு சண்டை போடுறாங்க 2 பேரும்? அங்கீகாரத்திற்கு அதுதான் சார், ஏன் மாம்பழத்துக்கு சண்டை போடுறாங்க? ஏன் மாம்பழத்துக்கு இப்போ கோர்ட்டு கேஸ் அலையிறாங்க? ஏன் ரெட்டலையை முடக்கணும்னு போனாங்க? சரி, ஏன் ஐயா முதல்வர் உதயசூரியனில் நிறைய பேர் நில்லுங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாரு, இல்லை ஆசைப்படுறாரு, பிரியப்படுறாரு? என்னதான் தலைவர்கள் இருந்தாலும் அந்த தலைவர்களுக்கும் அந்த சின்னன்றது அது வண்டி மாதிரி, அது குதிரை மாதிரி. அந்த குதிரையில் ஏறி எந்த வேட்பாளர் ஓட்டுறாங்களோ அந்த குதிரை ஓடும். குதிரை முக்கியம் தேர்தலில். ரெட்டலையும் சரி உதயசூரியனும் சரி, அது தேர்தல் நேரம் வந்துட்டோன்னா அந்த லாஸ்ட் ரவுண்டில் பேய் ஓட்டம் ஓடும். இந்த 3 மண போட்டி, 4 மண போட்டி, 5 மண போட்டிலாம் இந்த 2 குதிரை ஓடி முச்சு விட்டுரும். அப்போ அவர் ஓட்டை பிரிக்கிறாரு, அவரு மீண்டும் 100 விழுக்காடு சொல்றேன். போட்டி 2 கட்சிக்கு நடுவுல தான், ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. நடுவில் குறுக்க மற்றவங்களும் ஓடலாம், தப்பு இல்லை. இப்போ சசிகலா அவர்களும் ஓடுறாங்க, ஐயா மருத்துவர் ராமதாஸும் ஓட போறாரு. இன்னொன்னு, இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, தாவேக்காக்கு கூட்டணியே இல்லை அப்படின்றத முடிச்சு விட்டுக்கிறாங்க. அது 100% உண்மை. நம்மளை நம்பி வருவாங்கல்ல, சேருவாங்கல்ல, எதனா பார்த்து செய்யணும்ல அப்படின்னா பட்டநாமம் தான் எடுத்து போட்டுக்கணும். யாரும் வரல, யாரும் சேர்த்துக்க கூட இல்லை. அதான் என்டிஏ பேசுது, பாஜக அழுத்தம் கொடுது. எடப்பாடி பழனிசாமி 2 வாரமா சொன்னாரு, இல்லைங்க இல்லாத சொல்லாதீங்கன்னு. கட்சியில் அப்போ அன்னைக்கு அதை கேட்கல, இல்லை பிஜேபி அழுத்தம் போடுது, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. துணை முதல்வர் பதவி, முதல்வர் பதவி, எதுவுமே உண்மை கிடையாது. இன்னைக்கு நடந்தது பாருங்க. நம்மலாம் பத்திரிகையாளர் எங்க வேணா போய் யாரை வேணா கேமரா போடலாம், ரூமுள்ள போகலாம். அங்கே இருந்தவங்க எல்லாரையும் கேட்டாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் பேசினாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பேசினாங்க, தமிழில் தெரிஞ்சவங்க தமிழில் பேசினாங்க. அப்படி எதனா ஒரு நிகழ்வு தாவேக்கால என்னைக்கு நடந்திருக்கா, இல்லை இனிமேல் நடக்க போதா? ஒன்றுமே கிடையாது. பூரா வதந்தி. இந்த விஷயத்தில் இனிமேல் முடிஞ்சு போச்சு. தாவேக்காக்கு கூட்டணி அல்ல. திரு சாமிநாதன், அமமுகவுக்கு 11, பாமகவுக்கு 18
இதுல ஓட் ஷேர்ல யாருக்கு லாபம்? ரெண்டு தரப்புக்குமா இல்ல ஒரு தரப்புக்கு தானா? இல்ல ரெண்டு தரப்புக்குமே லாபம் அப்படின்னு தான் பாக்குறேன். அதுல ரொம்ப குறிப்பா அமமுக பத்தி பேசினாங்க. அமமுக வந்து முதல் தேர்தல் 2019 சந்திக்கிறப்ப 22 லட்சம் ஓட்டு எடுத்தாங்க, 5.38%. அன்னைய காரணம் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புலயும் அவர் தீவிரமாக இருந்தார். ரெண்டு அரசியலும் பேசுறாங்க. மாநிலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எதிர்த்தாங்க, மத்தியில பாஜக இன்னைக்கு எதிர்த்திருந்தார். 2021 அது 2.5% குறையுது. இந்த படிப்படியாக நீங்க உங்க எடப்பாடி எதிர்ப்பு என்பதுதான் அமமுகவோட ஓட் பேங்க், அதுலயும் மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இந்த தேர்தலில் என்ன மேஜிக், அது எதனால அமமுகவுக்கும் லாபம் அதிமுகவுக்கும் லாபம்னா 2021 சட்டமன்ற தேர்தல் சார். இல்ல 19க்கும் அது பொருந்தும். 19ல மோடி கண்டிப்பா பொருந்தது சார். 19ல பாஜக எதிர்ப்பு இருந்தது, மாநில அரசியல் எதிர்ப்பு இருந்தது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தில் முதல்வராக இருந்தார். 2021க்கு அது பொருந்தும். அப்போ அவர் வந்து மோடி எதிர்ப்பும் அவருக்கு கூடுதல் வாக்கு சதவீதத்தை தந்திருக்கு, எடப்பாடி எதிர்ப்பும் கூடுதல் வாக்கு சதவீதத்தை தந்திருக்கு. இது ரெண்டையும் நீர்த்து போக செய்து விட்டுட்டு தான் இன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்தாலுமே கூட அது எந்த அடிப்படையில லாபம்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சார் 39 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். வெறும் 5000 ஓட்டுக்கு கீழே ஜெயித்த தொகுதிகளோட எண்ணிக்கை மட்டும் 39. அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 16 தொகுதிகள், திமுக 23 தொகுதிகள். அப்படி 39 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அமமுக எடுத்த 50,000 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகி வந்த அதிமுகவுக்கு அங்கிருந்து ஒரு 10,000 ஓட்டு சசிகலா ஃபேக்டர்ங்கிறது ஒரு தொகுதியுடைய முடிவை மாற்றும். அதுல கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லைன்றீங்க? அது வந்து இல்ல, அது ஒர்க் அவுட் ஆகும், அவங்களால சேதப்படுத்த முடியும். அந்த சேதம் என்பது டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த சேதம் அளவுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க அமமுக சார்பில் வேட்பாளர்களை போட்டியிட்ட பலருமே, இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாடானை வாதன ஆனந்த் போன்றவர்கள்லாம் நிறைய ஓட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியான ஆட்களே திரும்பி அதிமுகக்குள்ளேயும் திமுகக்குள்ளேயும் ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க, திராவிட கட்சிகளுக்குள்ளேயே போயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஓட் ஷேரிங் என்பது ஒரு 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு அமமுக வாங்கின இடத்துல 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு அதிமுகவுக்கு வந்தாலுமே அது அதிமுகவுக்கு லாபம். அப்ப அமமுக களம்ங்கிற இடத்துல அதிமுக ஓட்டு அவங்களுக்கு போகும். அது இருதரப்புக்கும் லாபமா தான் இருக்கும்னு பாக்குறேன். திரும்ப லட்சுமி, தொகுதி எண்ணிக்கையை ஒரு வழியாக பேசி முடிவு செய்து விட்டார்கள். அடுத்தது தொகுதியை முடிவு செய்வதுங்கிறது அடுத்த சவால். இல்லை, பாஜக விரும்பிய தொகுதிகள், பாமக விரும்பிய தொகுதிகள், அமமுக விரும்பிய தொகுதிகள்னா அதிமுகவும் ஏற்கனவே அதுல செல்வாக்கா இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கலாம். இதுல என்ன ஃபார்முலா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுக தலைமை ஒரு விஷயத்துல, அதாவது குறிப்பிட்ட ஒரு அம்சத்துல வந்து அவங்க ரொம்ப குறிப்பா இருக்கதா, ஒரு நாடாளுமன்றத்தில் 2 சட்டமன்ற தொகுதி பிஜேபிக்கு கொடுக்க முடியாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதை வந்து ஏடிஎம்கே ஹைகமாண்ட் ஏற்கனவே பிஜேபி தரப்பில் தெரிவித்ததாகவும் தான் நான் கேள்விப்படுறேன். அதாவது இதே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா அங்கே 2 சட்டமன்றம் கேட்கக்கூடாது, வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுறதுக்கு ஒன்று, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறதுக்கு ஒன்று, அப்படிலாம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இல்லை அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த தகவல். இது வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூரில் பெரும்பாலான இடங்களில் இன்னைக்கு பாஜக வெற்றி பெறணும் அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கேவால் மட்டும்தான் முடியும். அதிமுக பாஜக அதுக்கு முன்னால் சிபிஎம்க்கு 5 தொகுதி அப்படின்றதெல்லாம் அது புதிய கட்சிகள் உள்ள வர்றதுக்காக திமுக வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில தனி காலமாக நீடித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான எண்ணிக்கைகளை குறைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்னைக்கு எதிர்பார்க்கல, நான் அதே 6 தொகுதிகளுக்கு திமுக ஒத்துக்கும் தான் நினைச்சேன். சரி, இப்போ நம்ம அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் வந்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி தான். பாஜகவுக்கு மட்டும்தான நிபந்தனையா? பிஜேபிக்கு அப்படிதான் கொடுக்க போறாங்கன்றத என்னுடைய கேள்வி. அமமுகவுக்கு உங்களுக்கு வந்து வெறும் சவுத்தில் தான் உங்களுக்கு ஓட்ஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே தென் மாவட்டங்களில் தான் இருக்கும். அமமுகவை பொறுத்த வரைக்கும் அது அமமுகவுக்குமே பெரும்பாலும் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமன்றம் அப்படி தான் வந்து முடிவு செய்வார்கள். அப்படி இருந்தாலும் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடியதை விட அமமுகவுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபியை எல்லா இடங்கள்லையுமே எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தே சுருக்கிறதுக்கான எல்லா அந்த ஃபார்முலா தான் அதுல இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறதுக்கு பின்பு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல திரு பழனிசாமிக்கு, அது என்னது? இல்ல, அது வந்து என்னன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த நாடாளுமன்ற தொகுதியில 2 எம்எல்ஏ அப்படின்னா அவங்க அங்க பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. ஸோ அடுத்து 29 எலெக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி ஆயிரும். கண்டெஸ்ட் நாடாளுமன்றத்தை கேட்டு பெறுவது ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும். நாங்க 2 எம்எல்ஏ இருக்கோம் இந்த தொகுதியிலேயே, அப்போ இந்த 2 எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னா 2 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது எங்களுடைய வாக்கு சதவிகிதம் அதிகம், எங்களால் வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவங்களால பார்கெயின் பண்ணுறதுக்கு அவங்களோட பார்கெயின் பவர்
கூடிரும். அந்த இடத்துல வந்து சுருக்கிறார். ஆனால் 2029 தேர்தல் எப்படி இருக்கும்ன்றது அடுத்தது நமக்கு தெரியாது. பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தங்களுக்கான எண்ணிக்கைகளை குறைச்சிக்கிட்டாலும் அடுத்து 29 தேர்தலில் தங்களுடைய கை ஓங்கி இருக்கும். அதிமுகவை இதை இன்னும் வந்து பலவீனப்படுத்த முடியும்ன்றது பிஜேபியினுடைய எண்ணம், தொகுதிகள் குறைவாக பெற்றிருந்தாலுமே. ஆனால் அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நகர்த்தவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை கம்ப்ளீட்டாக சுருக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, திரு ரவீந்திரன், இதே சிக்கல் அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான தொகுதி பங்கீட்லையும் வரும் தானே? அதிமுக எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அங்கேதானே அமமுகவும் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி. அமமுக கேட்கிற இடத்துல எடப்பாடி கொடுத்துருவாரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எல்லாமே தரவுகளோட தான் சொல்றேன். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் சந்திக்கும் போது தென் மாவட்டத்தில் அவர் எத்தனை தொகுதி நின்னாரு? எல்லா தொகுதியுமே கூட்டணி கட்சிகள் அது இதுக்குன்னு பாமக கூட திண்டுக்கல்ல கொடுத்துட்டாரு, பாஜகவுக்கு இது சிவகங்கை கொடுத்தாரு, ராமநாதபுரத்தை கொடுத்தாரு, கன்னியாகுமரியை கொடுத்தாரு. இப்படி அவர் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு அங்க தாரை வார்த்துட்டாரு. காரணம் நாடாளுமன்றம் வேற இல்ல, சசிகலா தினகரன் ஃபேக்டருக்கு தான் அன்னைக்கு பண்ணாரு. இன்னைக்கு அதே ஃபேக்டர்ல வந்து தினகரன் அவருடைய சிட்டிங் எம்பி தொகுதி தவிர எந்த தொகுதியை கேட்டாலும் அவர் பெல்ட்டுக்குள்ள கொடுத்துருவாரு. பாமகவையும் அவர் வந்து தர்மபுரி, சேலம் இந்த இடத்துக்குள்ள தான் கன்வெர்ட்டிபிலிட்டி இடத்துல தான் பாமக கேட்பாங்க. சார், பாமக ஓரளவு அவருக்கு தேவைங்கிற லெவலில் பாமகவை மதிக்கிற, பாஜகவோட அவர் பாமகவை தான் மதிச்சாரு. என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமகவை அவர் முதல்ல எடுத்து சேர்த்தாரு. இது வந்து பாமகவை கேஸ் இருக்கு அதனால போறாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறு. அவர் பாஜக கூட நிற்கல, எடப்பாடி கூட நிற்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு வின்வின் காம்பினேஷன் இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணேன். அந்த வின்வின் காம்பினேஷனுக்கு தக்கன பாமகவை டீல் பண்ணாலும் அவர் திண்டுக்கல் எல்லாம் மக்களவை தேர்தலில் பாமக கொடுக்கறதுல சமர்த்தர். பாஜகவை பொறுத்தளவில் திருவண்ணாமலை, திருக்கோயிலூர் இப்படி பல தொகுதிகள் வந்து காத்திருக்கு. அது கோடீஸ்வரன் ரொம்ப அருமையாக சொல்லுவார். இதில் இப்போ நாகர்கோவில் அங்கே அவருக்கு வந்து 4 விழுக்காடு ஓட்டு தான். பொன் ராதாகிருஷ்ணன் 42 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. அவருக்குன்னு பல தோல்விகளை கண்டதுனால எல்லா பிரிவு இந்துக்கள் மத்தியிலையும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு நல்ல பேர். தொகுதி எண்ணிக்கை நீங்க குறைச்சு கொடுக்கலாம், ஆனா கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிற தொகுதிகளை கொடுத்து அந்த எண்ணிக்கை பெற வேண்டியதும் இவருக்கு கட்டாயம். அதுதான் நாகர்கோவில்ல பிரச்சனைக்கு வரமாட்டாரு. பொன் ராதாகிருஷ்ணன் 42 விழுக்காடு வாக்கு மக்களவையில் எடுத்திருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சிம்பதி ஃபேக்டர் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லா பிரிவு இந்துக்கள்கிட்ட இருக்குது. அப்போ அது ஒரு வின்னபிலிட்டி இருக்கு. இவருக்கு கேண்டிடேட் 4 விழுக்காடு தான் எடுத்தாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள மல்லு கட்ட மாட்டாரு. கோயம்புத்தூர்ல அவங்க 3வது போனாலும் நாம முதல்ல இருந்த இடம் மக்களவையில தான் 3வது பேருக்குமே தவிர நாம ஒரு காலத்தில் வேலுமணி வெரி பவர்ஃபுல்லா நின்று ஒரு இலையில எடப்பாடியும் ஒரு இலையில ஓபிஎஸ்ஸையும் போட்டு பொதுத்தள கட்சி காட்டி அவ்வளவு இடங்களையும் வெற்றி பெற்ற இடம் 2021. ஸோ அங்க வந்து வின்னபிலிட்டி ஜாஸ்தி உள்ள சீட்டை பாஜகவுக்கு தாரை வார்க்க மாட்டாரு. பாஜகவுக்கு இருக்கிறது இருக்குது திருவண்ணாமலை, திருக்கோயிலூர் போன்ற சீட்டுகள். சென்னையில வட சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் என்ன சீட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல சாமிநாதன் அவங்க திருப்பரங்குன்றத்தையும் பாஜக கேட்பதாக தான் சொல்றாங்க. அதிமுக பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளில் திருமிகு லட்சுமி சொல்ற மாதிரி ஒரு நாடாளுமன்றத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகள் இல்லை, அதிமுக செல்வாக்கா இருக்கிற தொகுதிகளை விட்டு கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி கரார் தன்மையை காட்டுவ வாய்ப்பு இருக்கா? இல்ல, தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கெல்லாம் வந்து சிக்கல் இருக்கோ, கிட்டத்தட்ட ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல தென் மாவட்டங்கள்ல அவர்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க. இப்ப சசிகலா அவர்களுடைய வேட்பாளர்கள் என்னவா தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று தோன்றலாம். அந்த மாதிரியான பகுதிகளில் கூட்டணி கொடுத்து விடுவார். டிடிவி தினகரன் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்தவரையுமே இப்ப கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இங்கெல்லாம் அதிமுக தான் 1-2 தொகுதிகளில் போட்டிடும். பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து பாஜக கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் இங்க வலுவாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 1 என்பது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகமாக இருக்கலாம். பட் அதற்குள் பாஜகவை நிச்சயமா அடக்கவும் முடியாது. நீங்க கரார் தன்மையும் காட்டுவாரு. அதே நேரத்தில் அவர்களிடம் ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்கு. எங்கெல்லாம் நம்ம நிக்கிறத விட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா அதிமுக சேஃபா இருக்கும்னு ஒரு கோணம் இருக்கிறது. அந்த இடம் நோக்கியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர்த்துவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, திரு கோட்டீஸ்வரன், கூட்டணி கட்சிகள் விரும்புகிற தொகுதிகளை விட வின்னபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யறதுங்கிறது திமுகவுடைய அணுகுமுறையா இருக்குன்னு கடந்த விவாதங்கள்ல பேசும். இந்த முறை அதிமுகவுடைய அணுகுமுறை எப்படியாக இருக்கும்? 2 திராவிட கட்சிகளுமே அந்த வின்னபிலிட்டியை பார்ப்பாங்க. லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே ஈஸியாக இருக்கிற இடத்துல நீங்களே மொத்தமாக நின்று ஜெயிச்சு போகிறத எந்த ஒரு கட்சியும் விரும்பாது. இப்போ 60% வந்துட்டு பொதுவாக எனக்கு தெரிஞ்சவருக்கு கடினமாக இருக்கிற தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், உதயசூரியன் சின்னத்தை நாங்கள் போட்டி போடுறோம்னு திமுக சொல்வதாக தானே செய்தி. அப்போ அதான் அந்த 5 தொகுதியில் வந்து 4 வந்து சுலபமாக கொடுப்பாங்க, 1 இவங்க தள்ளி விட்டுருவாங்க. இப்போ 1 வந்து நன்னிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நன்னிலம் தள்ளி விட பார்ப்பாங்க அந்த இப்போ டெல்டாவில்.
அது மாதிரி இப்போ சென்னை நீங்கள் எடுத்தீங்கன்னா கொளத்தூர் இது வச்சுப்பாங்க. பட் பக்கத்தில் இன்னொரு தொகுதி டைட்டாக இருக்குன்னா அதை தள்ளி விட பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அமமுகவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போது சைதாப்பேட்டை அவங்க கேட்பாங்க மேபி செந்தமிழனுக்கு, அதே மாதிரி தாம்பரம் வந்து கரிகாலன்னு கேட்பாங்க. அப்போ தென் சென்னையில் ஒன்று எடுத்துக்கினாங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஒரத்தநாட்டில் மேபி கேட்பாங்க, தஞ்சாவூர் கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து அதிமுக விட்டு கொடுக்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த இடம் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 11 சீட்டில் 4 வந்து பிரச்சனை இல்லாமலே போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில் அவங்க கேட்குறாங்கன்னா பிஜேபி கேட்பாங்க, இவங்க கேட்பாங்க. அப்போ இவர் டிடிவி தினகரன் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா காரைக்குடி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏன்னா அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகங்கை, காரைக்குடி, ராமநாதபுரம், தென்காசி இந்த இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு அமமுக வந்து ஒரு ரீச் இருக்கு. அமமுக கேட்குற சில தொகுதிகள்லையும் அமமுக கேட்பாங்க. பட் அந்த இடத்துல ப்ரெஃபரன்ஸ் வந்து பாமகவா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து கொங்குல வந்து கேட்டாங்கன்னா கொங்குல வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல ஒன்று நின்றுக்காங்க, பொள்ளாச்சியில் ஒன்று நின்றுக்காங்க, நாமக்கல்ல ஒன்று, ஈரோட்டில் ஒன்று, அப்படி வேணா பிரித்து கொடுப்பாங்க. வட மாவட்டம், தென் மாவட்டம் பிரிஞ்சிருது. அது இந்த ஜோன்லேயே வந்தீங்கன்னா அதிமுகவுக்கு நேச்சுரலாக ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ எல்லாரும் சென்னையில் ஒன்று கேட்டு வாங்கிக்கோங்கன்றாங்க. சென்னையில் இருக்கிற சீட்டை வந்து திமுகவோட ஸ்ட்ராங், இப்போ இதுக்கு அதிமுகவே திமுக கிட்ட தோக்கணும், சென்னையில் நீங்களும் வந்து நின்று தோத்து போங்க அப்படின்னு கூப்பிட்டு அதுலேயே வந்து ஒரு 10% சால்வேஜை குறைச்சிருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து டஃப்பாக இப்போ பிஜேபியும் வந்து சென்னையில் சீட்டு கேட்குன்னு வச்சுக்கலேன், சென்னையிலேருந்து வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை 3 பிரியும். அப்போ வட சென்னையில் ஒன்று இந்தாங்க எடுத்துக்கோங்க, மத்திய சென்னையில் இருந்தாங்க ஒன்று எடுத்துக்கோங்க, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் வேணுமான்னு கேட்பாங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க 1000 லைட்ஸே நின்றுக்கிறாங்கன்னுவாங்க. சரி அப்புறம் சைதாப்பேட்டை வேணுமா அப்படின்வாங்க. இல்லைங்க மயிலாப்பூர் 2 பேர் கேட்குறேன். நீ இதோட போவாது, இப்போ 27 நிறுத்தினார்ல, இதுக்கப்புறம் சீட்டு போகும்போது பெரிய லிஸ்டா வச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. வேட்பாளர் யாரு, இப்போ இதே தமிழிசை வந்து அவங்களுக்கு கேட்குறாங்கன்னா சரி தமிழிசையை நிற்க போறாங்களா, சரி அவங்களுக்கு அந்த சீட்டு ஓகே, இங்கே யார், அந்த மாதிரி தொகுதியை கேட்டு இனிமேல்ட்டு வந்து இந்த டெல்லிக்கு போகிறது, ஃப்ளைட் எடுத்துன்னு போகிறது, செங்கோட்டையன் வச்சு பேசுறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. இனிமேல்ட்டு எல்லாமே சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே முடிஞ்சிடும். பேசுவோம் இன்னொரு நாளும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு